ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையல்லேருந்து பேசுகிறேன். சாம்பார், கதம்ப சாம்பார் எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடுகு, தம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் போடுங்க, சூப்பராக இருக்கும். எப்போதுமே ஒரு 4 வெங்காயம் போட்டாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கலரிக்கணும். தக்காளி, நான் வந்து இன்றைக்கி கதம்ப சாம்பார் வைக்கிறேன். இங்கே வந்து எல்லா காயும் அரிஞ்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் அரிஞ்சிக்கலாம், வெண்டைக்காய் தனியாக வச்சுருக்கேன். நல்லா வதங்கி போட்டு காயை அள்ளி சேர்த்துக்கலாம். எல்லா காயும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார், கதம்ப சாம்பார். எல்லா காய்கறியோட டேஸ்ட்டும் அதில் இறங்கிருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயை எரிஞ்சு வச்சுருக்கேன், தனியாக அது பிசு பிசுப்பாக இருக்குன்றதுனால தனியாக சேர்த்துக்கலாம். அது சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும் காய். சூப்பராக இருக்கும் இந்த கதம்ப சாம்பார். பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியும் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சக்தி சாம்பார் பொடி தான் சேர்த்துக்குவேன் எப்போதுமே. 1 ஸ்பூனு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா போட்டு கிண்டி விடுங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லா காயுமே போட்டுருக்கேன். சவுச்சவு, கொத்தரங்காய்
செம வேறு லெவலில் இருக்கும் இந்த சாம்பார். இப்போ வந்து இந்த பருப்பு தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து தனியாக கடைஞ்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியில் வந்து இந்த பருப்பு தண்ணியிலே இந்த காய் வெந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க. உப்பு தண்ணி எல்லாம் கலந்து கரெக்டாக இதை வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அந்த காய் வெந்துட்டுருக்கோம். அதுக்காட்டி இந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம் நம்ம. அடுப்பு ரொம்ப சிம்பிள் எரியுது. காய் பாருங்க கொதிக்குது நல்லா. உப்பு இருக்கான்னு சேர்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. காய் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த தண்ணியில், பருப்பு தண்ணியில். சில பேர் எல்லாத்தையும் வேக வச்சு தாளிச்சு கொட்டுவாங்க, எனக்கு அது மாதிரி செஞ்சால் பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா பாருங்க, காய் வந்து இந்த பருப்பு தண்ணியிலேயே இந்த மசாலாவோட வேகும்போது செம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தனியாக பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறதுல வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நல்லா காய் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம கொத்தரங்காய் அரிஞ்சுக்குவோம். அந்தாண்ட காய் கொதிக்கட்டும் குழம்பு. இந்தாண்ட வறுவலுக்கு தகுந்த காயை நம்ம கட் பண்ணிக்குவோம்.
வந்து சிம்மில் எரியிற மாதிரி எரியுதுங்க. அடுப்பு என்னன்னு தெரில, கம்மியாக எரியுது, அதனால தான் லேட் ஆகுது. இந்தாண்ட வச்சு போடலான்னு இந்தாண்ட போட முடியல, கரண்ட்டு சப்ளை இல்லை. பாருங்க கொதிக்குது நல்லா. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் புளியை ஊற்றி இறக்க வேண்டியதுதான். சட்டுன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் நான்லாம் குழம்பு வச்சுருவேன். அடுப்பு மட்டும் நல்லா சூப்பராக எரிஞ்சதுன்னா 1/4 மணி நேரம் தான். அடுப்பு கம்மியாக எரியுது. பாருங்க குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா காய் வெந்திருக்கு, குழம்பும் நல்லா தடித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளித்தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ தண்ணியை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கி கொத்தமல்லி தலையை போட வேண்டியதான். பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் உள்ள குழம்பு தூளையும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சக்தி மசாலா சாம்பார் பொடி வாங்கி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நான் 20 வருஷமாகவே நான் சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். நான் கடையில் தான் வாங்கிக்குவேன், ஆனால் சூப்பராக இருக்கும் சாம்பார் தூள். பாருங்க சூப்பராக இருக்குது சாம்பார், கதம்ப சாம்பார் இது.
நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். காய் மட்டும்தான் வேகணும், மற்றபடி குழம்பெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனாடி நம்ம இந்த காயை கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு லைவாகவே நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடலாம் குழம்ப. சூப்பரான சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் பாருங்க. உங்களுக்கு இந்த கதம்ப சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றத லைவாகவே நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போட்டு பாருங்கள். ஓகே மக்களே, நன்றி.